ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் வந்து ஏகே எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஏகே நியூஸ் ஆர்கனைசேஷன் வந்து பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் என்ன அப்படி கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் எஸ்கே பார்த்தீங்கன்னா நடிக்க கிட்டத்தட்ட 13 வருடங்கள் முடிந்து 14வது வருடம் பிறந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா மெரினாங்கிற படத்தில் தான் அவர் அறிமுகமானார். அது பாண்டியராஜ் சார் அந்த படத்தை இயக்குனார்னு நினைக்கிறேன். அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல, பட் அவர் தான் இயக்குனார்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த படம் கிட்டத்தட்ட 2012 தான் வெளியாச்சு. பிப்ரவரி 3 வெளியாகிருக்கு. ஸோ அதன் காரணம் பார்த்திங்கன்னா 13 வருடங்களை கடந்து 14வது வருடத்தில் சிவகார்த்திகேயன் சார் அடியெடுத்து வைக்கிறாரு. இந்த 14 வருஷத்தில் ஒரு பல கட்ட சோதனைகளையும் பல கட்ட வெற்றிகளையும் பார்த்துருக்காரு. அதை பற்றி நம்ம ஃபுல் வீடியோ விரைவில் போடலாம். பட் தவிர இப்போ நான் என்ன அப்படி கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய அடுத்த படம் குறித்த அப்டேட்டை கொடுத்துருக்காரு. தன்னுடைய அடுத்த படத்துக்கான தயாரிப்பாளரையும் இயக்குனரையும் முடிவு செய்து விட்டதாகவும் அது குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அவர் ராஜ்கமல் ஃபிலிம்ஸோட கமல் சாருடைய தயாரிப்பில் தான் நடிக்க போகிறார் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இருக்குது, நான் நம்புகிறேன். ஸோ அதை பற்றி ஏதாவது அப்டேட் கிடச்சா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சிவகார்த்திகேயன் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் உங்கள் சார்பாக உங்கள் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.